270 வருடங்களுக்கு பிறகு நீலகிரியில் கண்டுபிடிக்கப்பட்ட பழசி ராஜா குகை. தேடி வந்த 6ஆம் தலைமுறையினர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மலைவாழ் மக்களை ஒன்று திரட்டி 30 வருடங்களாக போராடிய ஒரு ராஜா தங்கியிருந்த குகை. சுற்றுலா தளமாக மாறும் தனியார் எஸ்டேட்டுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதம். அது 1753ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தின் கோட்டயம் மலபார் பகுதிகளின் மன்னராக இருந்தவர் பழசி ராஜா. அப்போது ஆங்கிலேய அரசின் வரி வசூலுக்கு எதிராக ஆங்கில பிரிவினைவாத ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடியதால் மக்கள் செல்வாக்கு அவருக்கு அதிகம் இருந்திருக்கிறது. பிரிட்டிஷ் படைகள் அவரது கோட்டயம் அரண்மனையை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து தப்பிய பழசி ராஜா வயநாடு பகுதிகளை தனது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து தனது வீரர்களுடன் வனப்பகுதியில் தங்கி குறிச்சியா பழங்குடியின மக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்படி பந்தலூர் அருகே கோட்டைமலை, நெலாக்கோட்டை பகுதிகளில் குகைகள் அமைத்து அவர் போரிட்டு வந்த நிலையில் தனது படைகளோடு நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் தனியார் எஸ்டேட் தேயிலை தொழிற்சாலை அருகே தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த குகையிலும் பழசி ராஜா தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த குகையில் 30 மீட்டர் தூரம் உள்ளே சென்றதும் 2 பாதைகள் பிரிந்து செல்கின்றன. அந்த குகையினுள் இருந்த புதர்கள் அகற்றப்பட்டு பார்வையாளர்கள் செல்லும் அளவிற்கு தற்போது சீரமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தங்களது மூதாதையர்கள் வரலாறு அறிந்து பழசி ராஜாவின் 6ஆம் தலைமுறை பேத்தி கொச்சு தம்புராட்டி சுபாவர்மா, அவரது கணவர் டாக்டர் கிஷோர் உள்ளிட்டோருடன் அப்பகுதிக்கு வருகை தந்து மக்கள் அவ்விடத்தை இலவசமாக பார்வையிட திறந்து வைத்திருக்கிறார். இமயமரம் என்று சொல்லுவாங்க. அந்த வம்சாவளியை சேர்ந்த ஒரு மன்னர் தான் வாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்ல கேட்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான இதனை தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த